ஒரு 70 இயர்ஸ் விமனுக்கு அவங்களுக்கு யுட்ரஸ் கேன்சர். அது எலிசல்மிஸ் இது எடுத்ததுக்கு அப்புறம் பெரிய மாற்றம் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்குள்ளார அந்த ஃபீலிங் வந்திருக்கு. பிச்சமுத்து சார். ஒரு 70 இயர்ஸ் விமனுக்கு அவங்களுக்கு யுட்ரஸ் கேன்சர். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி 80% ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. உடம்பு வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம எலிசல்மிஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். அவர் ஃப்ரெண்டு தான் எனக்கு அவங்க பையன். அவர் இப்போ பேசி கொடுக்க ஆரம்பிச்சோம். எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு பாக்ஸ் முடிஞ்ச 2வது பாக்ஸ் ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ சமீபத்தில் ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படின்றதுக்காக சென்னை ஹாஸ்பிட்டல் ஓமாந்தூர் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செக் பண்ணுறப்ப அங்கே போய் இங்கே இருக்கிறப்ப 80% ஸ்ப்ரெட் இருந்தாங்க. அங்கே போகிறப்ப பெரிய அளவில் மாற்றம் இல்லை, ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, ஆனால் க்யூர் பண்ணிடலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் எனர்ஜி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, முன்ன இருந்த பாதிப்பு இப்போ எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள என்னன்னா இது எலிசல்மிஸ் இது எடுத்ததுக்கு அப்புறம் பெரிய மாற்றம் கிடைச்சிருக்கு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங் வந்திருக்கு. அதே சமயத்தில் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக இன்னும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக ரெக்கவரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருக்கேன். அவங்களும் கொஞ்சம் பாசிட்டிவாக ஷேர் பண்ணியிருக்காங்க மேடம்.